ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பல பேர் பார்த்து பயப்படக்கூடிய ரொம்பவே பயங்கரமாக இருக்கக்கூடிய 21st செஞ்சுரியில் கூட மர்மம் நிறைந்த ஒரு இடமாகவே இருக்கக்கூடிய டால் சிட்டி ஆஃப் ஐலாண்ட் மெக்சிகோ. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டால் சிட்டி ஆஃப் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னதும் இங்கே ஏதோ அழகான பொம்மைகள் நிறைய விற்பாங்க போல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலே இது பொம்மைகள் இருக்கக்கூடிய இடம்தான். ஆனால் அழகான பொம்மைகள் இல்லை, ரொம்பவே ஆபத்தான பொம்மைகள். பொம்மையில் போய் என்ன ஆபத்து இருக்க போகுது, அது அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், புரியும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் எதுவுமே அழகான பொம்மைகள் இல்லை. அந்த பொம்மைகள் எல்லாமே பார்வையாளர்களை பயமுறுத்துகிற மாதிரி ரொம்பவே பயங்கரமாக கை இல்லாமல் கால் இல்லாமல் முடி இல்லாமல் இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரியான பொம்மைகளாக தான் இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் இருந்துட்டுருக்கு. அது கூட ஒரு பொம்மை ரெண்டு பொம்மை இல்லை, கிட்டத்தட்ட 1000 1500க்கும் மேற்பட்ட பொம்மைகள் இங்கே இருக்குது. இவ்வளோ பொம்மைகள், அதுவும் இந்த மாதிரியான பொம்மைகள் இங்கே வர்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நிஜமாவே ஒரே ஒரு ஆள் தான் காரணம். ஸோ இந்த சிட்டி எங்கே இருக்குது, அந்த மனிதர் என்ன பண்ணார், யார் அந்த மனிதர் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இந்த ஐலாண்ட் இருக்குது. இங்கே போகணும் அப்படின்னா மெக்சிகோவிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போகணும். இந்த பிளேஸோட பேர் டால்ஸ் ஆஃப் ஐலாண்ட் மெக்சிகோ. இந்த ஐலாண்ட் 19th செஞ்சுரியிலிருந்தே இருந்துகிட்ருக்கு. இந்த ஐலாண்டில் ஒரு மனிதர் இருக்கார். அவர் பேர் டான் ஜூலியன். ஃபுல் நேம் டான் ஜூலியன் சாண்டனா. இவர் இந்த ஐலாண்டில் காய்கறிகள் எல்லாம் விவசாயம் பண்ணி அதை சேல் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு நாள் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஏதோ ஒரு பெண் குழந்தையோட குரல் கேட்குது. இவரும் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தண்ணியில் ஒரு பொம்மை மிதந்துட்டுருக்கு. இந்த பொம்மை மிதந்துட்டு இருக்கிறத பார்த்த டான் ஜூலியன் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, சத்தம் போட்டு கூப்பிட்ட அந்த பொண்ணு இறந்து போயிட்டுருக்கோம், அந்த தண்ணியோட அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம், அதோடைய கையில் இருந்த பொம்மை தான் இது அப்படின்னு நினச்சி அதை மரத்தில் கட்டி வைக்கிறாரு அந்த பொம்மையை எடுத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அங்கே எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடிய ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக 3 பேர் சேர்ந்து அந்த ஐலாண்டில் பூ பறிக்கிறதுக்காக வந்ததாகவும், அந்த நேரத்தில் இந்த பொண்ணு மட்டும் தவறி விழுந்து இறந்து போயிட்டதாகவும், அந்த பொண்ணோட கையில் இருக்கக்கூடிய பொம்மை தான் அது, அந்த பொண்ணு எப்போதுமே அந்த பொம்மையை கையிலேயே வச்சுட்ருக்கோம், ஸோ அது இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொம்மை இங்கே மிதந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சி அவர் அந்த மரத்தில் அந்த பொம்மை எடுத்து கட்டி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை அதோடைய கூட பிறந்த ஒரு சிஸ்டர் மாதிரி அந்த பொண்ணு நினச்சி கூடவே வச்சுட்டு இருந்ததால் அதோடைய ஆத்மா, அந்த பொண்ணோட ஆத்மா இந்த பொம்மைக்குள்ளே இருக்கும் அப்படின்னு டான் ஜூலியன் நம்புகிறாரு. அப்படி நம்பி தான் அந்த பொம்மையை அந்த மரத்தில் கட்டி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பொம்மை மட்டும் தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசித்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வச்சு சில பொம்மைகள், அதுக்கப்புறம் இந்த குப்பை தொட்டிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய பொம்மைகள், இதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே நிறைய பொம்மைகளை கட்டி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஆத்மா இருக்குது, அது எல்லாத்துக்குமே நான் கார்டியனாக இருக்கேன் அப்படின்னு டான் ஜூலியன் சொல்கிறாரு. இதை கேட்ட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய கதைகள் எதுவுமே உண்மை இல்லை, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த இடத்துல இறந்தே போகலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, அவர் தனிமையில் இருக்கிறதால அவருடைய தனிமையை போக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில கட்டுக்கதைகளை சொல்கிறாரு அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அப்படிலாம் இல்லை, அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, ஏன்னா அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தது, அவர் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலான ஆள், கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவர் அவருடைய ஃபேமிலி, அவருடைய குழந்தைகள், மனைவி எல்லாரையுமே விட்டுட்டு இந்த ஐலாண்டில் அந்த ஒரு பொண்ணு அந்த சத்தம் போட்டு கூப்பிடுச்சு இல்லையா, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த ஒரு பொண்ணுக்காக தான் இவர் இந்த ஐலாண்டில் தனியாக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்மத்தில் நான் அப்பாவாக இருந்திருக்கேன் அப்படின்னு அவரே நம்புகிறாரு அப்படின்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதைகள் எதையுமே நம்பாத இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, அது எங்கேயும் ஒரு குப்பையிலேருந்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து அந்த பொம்மை தண்ணியில் அடிச்சுட்டு வந்தது, அது இருக்கிறது தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்த இவர் ஏதோ ஒரு பொண்ணோட ஆத்மா அதுக்குள்ளே இருக்குன்னு இவராகவே நம்பிக்கிட்டு அந்த பொம்மையை அந்த மாதிரி இவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல், அதாவது அந்த பொம்மைகளுக்குள்ள ஆத்மா இருக்குது அப்படின்னு அந்த டான் ஜூலியன் நம்புறது மட்டும் இல்லாமல், இரவு நேரங்களில் அந்த பொம்மைகள் எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து பேசிக்கும். இது எல்லாத்துக்குமே நான் தான் வந்து கார்டியனாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து டான் ஜூலியன் சொல்லிகிட்டே இருக்காரு. இதுக்கு இடையில் அங்கே புதுசாக டூரிஸ்ட்டாக வரக்கூடிய சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாங்க நிஜமாவே அது பேசுகிறது வந்து சம்டைம்ஸ் எங்களுக்கு கேட்கும். அதே நேரத்தில் நாங்கள் அந்த ஐலாண்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் எப்படியாச்சும் ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரியாவது அந்த பொம்மைகள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டுறது, இல்லை ஏதோ சம்திங் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு தோணுது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய அந்த பிளேஸ்க்கு டூரிஸ்ட்டாக போகிறவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை போய் பார்க்குறதுக்கே வந்து எது எப்படி இருந்தாலும், இது வந்து பேய் கதையாக இருந்தாலும் சரி, மிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அந்த பிளேஸ்க்கு வந்து போய் பார்க்குறப்போ ரொம்பவே பயமுறுத்துகிற மாதிரி பயங்கரமாக தாங்க அந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு இந்த பேய் கதையை நம்பாதவங்க கூட அங்கே பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்ன வரைக்குமே. இப்படியே நாட்கள் போக போக கடைசியாக 2001 வந்து டான் ஜூலியன் அந்த பொண்ணு எங்கே இறந்து போயிட்டதா சொல்லி அந்த பொம்மை எங்கே மிதந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரோ அதே இடத்துல இவரும் வந்து இறந்து போயிட்டு இருந்தாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா சில மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவரும் வந்து என்னை காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் கத்துனதாகவும் அது வந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்டதாகவும், இருந்தாலும் இவர் ஏதோ ஒரு சும்மா கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டதாகவும் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு தான் இருக்காங்க. 2001 டான் ஜூலியன் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பிளேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஐலாண்ட் வந்து சின்னது தான், ஆனால் இப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் அங்கே இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து அவங்களுடைய சின்ன குழந்தைகள் சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஞாபகார்த்தமாக பொம்மைகள் வாங்கிட்டு வந்து அங்கே கட்டி வச்சுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து அதை போய் விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டூரிஸ்ட் நிறைய பேர் போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் நைட் டைமில் யாரும் போய் விசிட் பண்ணுறதில்ல, பகல் நேரத்தில் மட்டும் போய் விசிட் பண்ணிட்டு வராங்க. இப்போதைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சு. என்னதான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறி இருந்தாலும் மக்கள் போய் விசிட் பண்ண ஆரம்பித்தாலும் அது இன்னுமே வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியான பிளேஸாக இருந்துகிட்டே இருக்கிறதால இன்னுமே அதை சுற்றி நிறைய மர்மமான கதைகள் வந்து சொல்லப்பட்டுட்டு தான் இருக்குது. இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்குமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, டான் ஜூலியன் சொன்ன மாதிரியே இந்த பொம்மைக்குள்ளே அந்த பொண்ணோட ஆத்மா இருக்கும் அப்படின்றீங்களா? அப்படி இல்லைன்னா இது எல்லாமே கட்டுக்கதையாக இருக்குமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.